வால்பாறை மான்சூன் கிளைமேட்ல தேயிலை தோட்டத்தில் வேலை பார்க்குறவங்களோட டே ரொட்டீன் எப்படி இருக்குன்னு தெரியணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹாய், ஹலோ, வணக்கம். அடமழை பேஞ்சிட்ருக்கும். 5 மணிக்கெலாம் எழுந்திருவாங்க. வீட்டில் என்னதான் பால் இருந்தாலும் ஒரு பிளாக் டீ போட்டு குடித்தாதான் அவங்களோட டே ஸ்டார்ட் ஆகும். 7 மணிக்குள்ளே வீட்டில் உள்ளவங்களுக்குலாம் சாப்பாடுலாம் செஞ்சு முடிச்சுட்டு அவங்களும் காலையில் சாப்பிட்டு லஞ்ச் பேக் பண்ணிவிட்டு 8 மணிலேருந்து 4:30 வரை ஒர்க் பண்ணுவாங்க. இதில் 2 விதமாக தேயிலை பறிப்பாங்க. ஒன்று கத்திரி வச்சு வெட்டுவாங்க, இன்னொன்று கையில் தேயிலை பறிப்பாங்க. 2ல் எது ஈஸின்னு பார்த்தோம்னா அதான் இல்லை, 2மே கஷ்டம் தான். அதுவும் மழை டைமில் சொல்லவா வேணும். இவங்க தேயிலை பறித்தா மட்டும் பரவாயில்ல, இவங்க பறிக்கிற 50 கிலோவுக்கு மேலே உள்ள அந்த தேயிலையை சாக்கில் போட்டு மேடு பள்ளமாக இருக்கிற அந்த சர்ஃபேஸில் அவங்க தான் அந்த நெருக்கிற இடத்துக்கு கொண்டு வரணும், அதாவது வெயிட் போடுற இடத்துக்கு கொண்டு வரணும். இது எல்லாமே ஒவ்வொரு டைம் வச்சுருப்பாங்க. அந்த டைமுக்குள்ளே அவங்க பண்ணி முடிக்கணும். இது மழை பெஞ்சாலும் சரி, வெயில் அடித்தாலும் சரி, அவங்க அந்த டைமுக்கு அதை பண்ணி முடிக்கணும். காலையில் 8 மணிக்கு வேலைக்கு போகிறவங்க சாயந்தரம் 5:30க்கு தான் வீட்டுக்கு வருவாங்க. வந்து ஒரு பிளாக் டீ போட்டு குடித்தாதான் அவங்களுக்கு ஒரு மனசு நிம்மதியாக இருக்கும். வீட்டில் இருக்க கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு டின்னர்லாம் செஞ்சு சாப்பிட்டு 8:30க்கெலாம் தூங்க ரெடி ஆயிடுவாங்க. பேசிகிட்டே இருப்போம், எப்படி தூங்குவாங்கன்னு தெரியாது, தூங்கிடுவாங்க. நம்ம தான் இப்போ உள்ள டைம்லலாம் அலாரம் வச்சுமே நம்ம சரியாக எந்திக்க மாட்டோம். ஆனால் அவங்க அலாரம்லாம் வைக்க மாட்டாங்க. டைமுக்கு கரெக்டாக எழுந்துச்சு அவங்களோட அடுத்த டே ஸ்டார்ட் ஆயிரும். இந்த வீடியோ வால்பாறையில் மட்டுமல்ல, தேயிலை தோட்டத்தில் வேலை பார்க்குற எல்லாருக்குமே இந்த வீடியோ கனெக்ட் ஆகும். அப்படி கனெக்ட் ஆனிச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீதி உள்ள வீடியோவை நான் அடுத்தடுத்து போஸ்ட் பண்ணுறேன். ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.